ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் நம்ம விடுற மிஸ்டேக் என்னன்ற விடயத்தையும் பார்க்குறோம். அடுத்தது நமக்கு இருக்கிற வீக்னஸ் என்ன, நம்ம என்ன மிஸ்டேக்கில் வந்து விடுறோம் ஷேர் மார்க்கெட்லன்ற விடயத்தை வந்து பார்ப்போம். இது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்குமாக இருந்தால் நமக்கு சில விடயங்களில் நமக்கு வர லாஸில் இருந்து நம்ம தப்பலாம், அல்லது ஸ்டாக்களை வந்து ஒரு நல்ல விலைக்கு விற்காமல் ஒரு குறைஞ்ச விலைக்கு நம்ம விற்றுட்டு மார்க்கெட்டை விட்டு வெளியே வர சந்தர்ப்பங்கள்லேருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்ப்போம் வந்து சொன்னீங்கன்னா எமோஷ்னல் இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம். நம்மளோட ஃபீல், அதாவது எந்தவித ரிசர்ச்சும் இல்லாமல், அதாவது மார்க்கெட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு அதாவது ஒரு ஸ்டாக் பற்றி, ஒரு கம்பெனி பற்றி ஒரு முழுமையான அறிவும் இல்லாமல் மற்ற இன்வெஸ்டர்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகி கொண்டிருந்தோமாக இருந்தால் என்ன செய்யணும்னா, நம்ம அதிகளவு நட்டத்தை வந்து பங்குடைமையில் கம்பெனி ஷேர்ஸில் வந்து நம்ம நட்டத்தை சந்திப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய பயத்தாலையும் அல்லது நம்ம கொஞ்சம் இன்னும் கூட உழைக்க வேணுமென்ற ஒரு ஆர்வத்தாலையும் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் தீர்மானங்கள் எடுப்போம். அந்த தீர்மானங்களூடாக நமக்கு நட்டம் அடைவோம் நம்ம. அது முதல் விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வெஸ்டர் பேனிக் அண்ட் செல் டியூரிங் த மார்க்கெட். சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து சில டவுன் ஆகும், சட்டன்னு சொல்லி மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். அது என்னென்னு சொன்னால் சில தீர்மானங்கள் எடுக்கிறதால. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இலங்கை மார்க்கெட்டை விட இந்தியா மார்க்கெட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சரியான டவுன் ஆகும். என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த அதானி அம்பானி பற்றிய நியூஸ்கள் ஏதாவது டவுன் ஆகிட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் மார்க்கெட் வந்து சில அந்த பங்குகள் வந்து டவுன் ஆகும். ஆனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நல்ல இன்வெஸ்டர்கள் அந்த டைமில் வந்து வாங்கி எடுத்துருவாங்க. ஏன்னா பெரிய கம்பெனிகள் அப்படியோ வந்து அது அடுத்த ஒரு வீக்கில் அல்லது 2 வாரத்தில் வந்து பெரிய ஒரு அவங்க மார்க்கெட்டை வந்து ரிகவர் பண்ணி எடுத்துருவாங்க. ஆகவே இந்த டைமில் வந்து என்ன செய்வாங்கன்னா சாதாரண இன்வெஸ்டர்கள், இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அமெரிக்கா வந்து அதானி, அதாவது ரிலையன்ஸுக்கு எதிரான கேஸ் ஒன்றை போட்டது. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், போட்ட உடனே பங்குகள் வந்து 20-30% மேலே வந்து டவுன் ஆகிட்டு ஒவ்வொரு பங்குகளும். ஆனால் என்னென்னா அதில் வந்து நிறைய பேர் வந்து லொஸ் ஆகிருப்பாங்க. யாருன்னு சொல்லி சொன்னால் சின்ன இன்வெஸ்டர்கள், சிறிய முதலீட்டாளர்கள்லாம் லொஸ் ஆகிருப்பாங்க. ஆனால் அதே நேரம் வந்து அந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு 10 நாளில் வந்து 20-30% வந்து ப்ராஃபிட் பார்த்தவங்களும் இருக்கின்றாங்க. அப்படியான சந்தர்ப்பங்கள் நடக்கும். இது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு சில நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதால வார விடயங்கள் வந்து இன்வெஸ்டர் வந்து பணிக்காவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து இப்போ சேஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு பங்குக்கு பின்னால் எல்லாரும் ஒரு பங்கை வந்து ஒரு கம்பெனியில் வந்து எல்லோரும் நிறைய பேர் வாங்க தொடங்குறாங்கன்னா நம்மளும் அடிப்பட்டு வாங்குறது. ஆனால் என்ன செய்வோம்னு சொன்னால், ஆரம்பத்தில் வாங்கியிருந்தால் நமக்கு அதுக்குரிய லாபம் கிடைச்சிருக்கும். ஆனால் என்னென்ற பார்த்துருந்து போட்டு நிறைய பேர் வாங்க தொடங்கக்குள்ள அவங்க எப்போ மார்க்கெட் டவுனாக போகிற டைமில் நம்ம போய் அந்த பங்கை வந்து வாங்குவோம் அதிக விலை கொடுத்து. அந்த டைமில் வந்து திடீர்னு பங்கு வந்து என்ன செய்யும்னு சொன்னால் திரும்ப டவுன் ஆக தொடங்கும். அந்த டைமில் நமக்கு நட்டம் பெறக்கூடிய சாத்தியப்பாடு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், எமோஷனல் சைக்கிள் வந்து ஒரு இமேஜ் ஒன்று. இது வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்க பங்கு சந்தை வந்து அதிகரிக்கக்குள்ளே நடக்கும்னா எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் டொப்பில் போன உடனே என்ன செய்ய மாட்டாங்க, அந்த டைமில் விற்க மாட்டாங்க. அப்போ பார்த்து கொண்டிருப்பாங்க. உடனே வந்து பங்கு வந்து டவுன் ஆக தொடங்கக்குள்ள ஒவ்வொரு டைப் ஆஃப் வந்து இதுகளும் வந்து நமக்கு ஃபீலிங் போகும். ஐயோ, பங்கு மார்க்கெட் வந்து இவ்வளோ டவுன் ஆகுது, நட்டம் அடைகிறமே, எங்களுக்கு காசு போகுது என்ற மாதிரியான ஃபீலிங் பெறும். திரும்ப அதே நேரம் வந்து ஆப்போசிட்டில் வந்து பங்கு வந்து மேலே போக்குள்ள வந்து சரியான பாசிட்டிவான ரிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் அந்த விடயம். இதை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒவ்வொரு டைப் ஆஃப் எமோஷனல் ஃபீலிங் வந்து இதில் போட்டிருக்கு. ஃபியர், அடுத்தது ரிக்ரெட், அடுத்தது பங்குச்சந்தை வந்து மேலே போக்குள்ள ஒரு நம்பி கொண்டு வர்றது, ரைட். வந்து அடுத்தது டெனியல்னு சொல்லி அசெட் வந்து ஃப்ரைஸாக வந்து நெகட்டிவாக போன லாங் டைம் வந்து, பட் யூ ஸ்டில் வாண்ட் டு கண்டினியூ த இன்வெஸ்டிங் டு தெம் அந்த டைமில். அடுத்தது வந்து கிரீட், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், பங்கு வந்து மேலே போகக்குள்ள நம்ம வந்து சந்தோஷம் அடைகிறதும் அதுக்குள்ள இன்னும் கூடுமென்று பேராசையோட காத்திருக்கிற விடயங்களும் வந்து இப்படியான விடயங்கள் வந்து ஒவ்வொரு எமோஷனல் வந்து ஃபீல் ஆகும் இந்த பங்குச்சந்தையில். ஆகவே வந்து நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் பொழுது இந்த எமோஷனை வச்சுக்கொண்டு வந்து நீங்கள் நம்மளுடைய ஃபீலிங்கை, உணர்வுகளை வச்சுக்கொண்டு பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடாது. கம்பெனியை ஓரளவு வந்து பேசிக்கான சில ரிசர்ச்கள் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து அதுக்குரிய லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.
அடுத்தது வந்து நமக்கு ரெண்டாவது காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் லேக் ஆஃப் பேஷன்ஸ் வந்து ஒரு அதாவது நமக்கு பொறுமைன்றது ஒன்று இல்லை. பங்குச்சந்தையில் கட்டாயம் வந்து பொறுமை ஒன்று இல்லாவிட்டால் வந்து நீங்கள் பங்குச்சந்தையில் நட்டமடைவீங்கள். அது சுவராக சொல்லலாம். காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் முதலீடு செய்துவிட்டு நீங்கள் கொஞ்சம் காலம் அமைதியாக தான் இருக்கணும் அந்த பங்கு வந்து மேலுக்கு போகும் வரைக்கும். அதாவது ஒரு பங்கு வந்து ஒரு 100% கான்ஃபிடென்ட் ரைட் இந்த பங்கு ஃபியூச்சரில் போகும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதனுடைய க்ரோத் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இடையில் நீங்கள் விற்பீங்களாக இருந்தால் ஒன்று குறைஞ்ச விலையில் விற்பீங்கள் அல்லது வந்து நட்டத்தில் வைக்க வேண்டிய கட்டாயம் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்தது நீங்கள் பங்குச்சந்தையில் ஈடுபடுத்துகிற காசு வந்து உங்களுடைய மேலதிக பணமாக இருக்க வேணும். உங்களோட அவசிய தேவைக்கு, மருத்துவ தேவைக்கு, உங்களோட அத்தியாவசிய தேவைக்கான பணங்களை கொண்டு இந்த பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடாது. அது மிக முக்கியமான விடயமாக காணப்படும். இதில் போன வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு தனி வீடியோ வேண்டா போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை வேணும் என்று சொல்லி சொன்னால் பார்த்து கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ் வந்து இப்போ குறுங்காலத்தை வந்து சில பேர் வந்து டே ரைட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எப்படித்தான் அவங்க இன்ட்ரா ரைடிங்கோ டே ரைடிங்கோ அல்லது 1 வீக்குள்ளே வாங்கி விற்றாலும் அவன் வந்து பெரிய அளவு லாபம் பார்க்கலாது. அடுத்த நிறைய எந்த இதுவும் இல்லாமல் ரிசர்ச்சும் இல்லாமல் நிறைய கம்பெனியில் பை பண்ணுவாங்க, திரும்ப செல் பண்ணுவாங்க, திரும்ப பை பண்ணுவாங்க. இப்படி வந்து செய்கிறதால வந்து கோஸ்ட் வந்து கூடிக்கொண்டு போகும். இலங்கையை பொறுத்தவரையில் பை பண்ணக்குள்ள 1.2%, செல் பண்ணக்குள்ள 1.2% போகும். ஆகவே நம்ம ஒரு ஷேர்ஸை வாங்கி விற்கக்குள்ள நமக்கு சாதாரணமாக வந்து 2.4% வந்து போயிடும். இப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு 3% 4% தான் ப்ராஃபிட் இருக்க மாட்டால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட் குறைஞ்ச 5% 10% ப்ராஃபிட் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் அப்படி இல்லாமல் வாங்கி விற்று கொண்டிருந்தீங்களாக இருந்தால் ஒரு பெரும்பாலும் உங்களுக்குரிய அந்த குறிப்பிட்ட அளவு லாபம் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்காது. அடுத்தது இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நம்முடைய என்ன மாதிரி தீர்மானம் எடுப்போம்னு சொல்லி இதில் பாருங்கள். இந்த முதலாவது ரவுண்ட் பண்ண இடத்த வந்து பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஒரு பை ஒன்று அடிச்சிட்டோம்னு சொல்லி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே குறிப்பிட்றேன். 224.9 வந்து பை பண்ணிட்டோம். பங்கு வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் வந்து பங்கு வந்து மேலுக்கு போகும்ண்டு. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் மார்க்கெட் வந்து அப்படி போகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ச் மிட்டில் வந்து நம்ம போச்சு, மார்ச் ஏப்ரலில் வாங்குகிறோம். பங்கு வந்து என்ன செய்யலாம், ஷேர்ஸ் வந்து மேலுக்கு போகலை. கொஞ்சம் 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தா பங்கு வந்து டவுன் ஆக தொடங்குது. சரி, இனி மார்க்கெட் வந்து டவுன் ஆக போட்டு நம்ம என்ன செய்வோம், 22 விற்று விட்டோம்னு சொல்லிச்சுனால் மார்க்கெட் உண்மையாகவே டவுன் ஆகி வந்து கீழே வந்து என்ன செய்யும் என்று சொல்லிச்சுனால் மேலே போக தொடங்கும். அந்த டைமில் வந்து வாங்கினா பிரச்சனை, அந்த டைமில் வாங்காமல் விட்டுட்டோம்னு சொல்லிச்சுனால் சடனாக வந்து என்ன செய்யும், அந்த டம்ப் ஒன்று மார்க்கெட் வந்து கீழே எடுத்துகிட்டு வந்து சில மேலுக்கு போக தொடங்கும். இப்போ இந்த டைமில் மேலுக்கு போகுது என்று போட்டு நம்ம அதாவது கொஞ்சம் பொறுமை இல்லாதால் வந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து பெரிய ஒரு பார்த்திங்கன்னா தெரியும், மேலுக்கு 36 ரூபா வரைக்கும் அந்த ஷேர்ஸ் வந்து போகும். 24 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம்னா ஒரு ஷேர்ஸ் வந்து 36 ரூபாய்க்கு விற்றுருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பயத்தின் காரணமாக என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் நம்ம உடனே வந்து கீழே மார்க்கெட் போகிறதுக்காக வேண்டி வித்துட்டோம்னு சொன்னால் விற்கக்குள்ளேயும் வந்து 24 ரூபாய்க்கு வாங்கினது 22 ரூபாய்க்கு விற்றீங்களா 2 ரூபா லோஸ் நமக்கு வரும் ஒவ்வொரு ஷேர்ஸுக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்குரிய கமிஷன் எல்லாம் இன்னும் லோஸ் ஆகும். அதே நேரம் அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அங்கால வந்து செப்டம்பருக்கு பிறகு வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஸ்பீட் எடுத்து 2000 ஜனவரியில் வந்து பெரிய ஒரு ஹைப் பண்ண கொடுத்துருக்கும் மார்க்கெட். இப்படித்தான் வந்து அதிகமான கம்பெனிகள் வந்து இருக்கும். இதே மாதிரி ப்ரோசஸ் தான் எல்லா கம்பெனிக்கும் இருக்கும். இப்போ நார்மலாக பொறுத்த என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஒரு சாதாரண இன்வெஸ்டரும் ஒரு கம்பெனி இன்வெஸ்டருக்கும் இடையிலான வித்தியாசம் இதுதான். சாதாரண இன்வெஸ்டராக இருந்தால் நம்ம இப்படியான மிஸ்டேக்கில் வந்து தொடர்ச்சியாகவும் விடுவோம். ஆனால் ஒரு கம்பெனியாக இருந்தால் அல்லது பெரிய ஒரு முதலீட்டாளர்களாக இருந்தால் வந்து இப்படியான மிஸ்டேக் அவங்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் என்ன மாதிரி என்ன ரெண்டிங்கில் எப்படி போகும் என்ற விடயங்கள் வந்து மிக தெளிவாக அறிஞ்சிருப்பாங்க. ஆகவே வந்து அவங்க லாபம் பார்ப்பாங்க. நம்ம அவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நம்ம ரீட்டெயிலர் அல்லது சாதாரண முதலீட்டாளர்கள் வந்து நம்ம நட்டமடையக்கூடிய சாத்தியப்பாடுகள் அதிகம் இருக்கின்றன. ஆகவே இதே 2 விடயங்களும் இதில் பார்த்துருக்கிறோம். நம்ம ஒன்று வந்து இந்த எமோஷனல் இன்வெஸ்டிங்னு சொல்லி, அதாவது நம்மளோட எந்தவித ரிசர்ச்சும் இல்லாமல் போய் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விடயம். அடுத்த விடயம் வந்து பார்த்தோம் இந்த அதாவது லேக் ஆஃப் பேஷன்ஸ், ஒரு பொறுமை இல்லாமல் இருக்கிற விடயத்தை வந்து கட்டாயம் பொறுமையாக இருக்க வேணும். அப்படி இல்லாமல் இருக்கிற நிலையை வந்து 2 விஷயத்தாலேயும் வந்து நம்ம நட்டமடையக்கூடிய சாத்தியம் அதிகம் இருக்குது. ஆகவே மிக அவதானமாக பங்குச்சந்தையில் வந்து நீங்கள் உங்களுடைய நாளாந்த முதலீடுகளை அல்லது உங்களுடைய முதலீட்டு நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஓகே, இதுக்கு அடுத்தலாம் வந்து நிறைய விடயங்கள் இருக்குது. கண்டினியூவாக ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்ற விடயம் இருக்குது. அது என்ன மாதிரி என்ற விடயங்கள் அப்படி இதுக்கு கண்டினியூவாக போகும்.
இதில் கண்டினியூ வீடியோவை நீ அடுத்த பாட்டாக வந்து உங்களுக்கு நான் தரேன். நன்றி, வணக்கம்.